சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றி வருகிறார். வழக்கம் போல பயத்தில் நேரலையை துண்டித்து தொழில்நுட்ப கோளாறு எனும் காரணத்திற்கு பின் ஒளிந்து கொண்டுள்ளது ஸ்டாலினின் திமுக அரசு. இதுகுறித்து தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சளா. இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு உரையாற்றுகிற பொழுது கடைசி கட்டமன்ற ஒரு கூட்டத்தொடரை இன்றைக்கு திமுக நடத்தி கொண்டிருக்கிறது. ஆட்சி அரியணையில் இருந்து மக்கள் அகற்ற வேண்டும் என்ற ஒரு முழு முத்தாய்ப்போடு தமிழக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்துடைய மாண்பு இன்றைக்கு திமுகவினுடைய ஆட்சியில சட்டமன்றத்தில எதிர்க்கட்சிகளுடைய குரல்களை நெருக்கப்படுகிறது, குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களின் குரலாக சட்டமன்றத்திலே ஒலிக்கிற போது நேரலையை துண்டித்து இந்த திமுக அரசு ஜனநாயக படுகொலையை தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறது. நாளையோடு நிறைவுறக்கூடிய இந்த கடைசி இறுதி திமுகவுடைய பட்ஜெட்டில் கூட எதிர்க்கட்சி தலைவர் என்கிற ஒரு நிலையிலே அவர் பேசுவதை நேரலை செய்ய இந்த அரசு பயப்படுகிறதா அல்லது இந்த அரசு பதுங்குகிறதா, இல்ல இந்த அரசு நேரலையை துண்டித்து இவர்கள் பேசுவதை மட்டும் போட்டோ ஷூட் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகிறதா என்கிற மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கு மக்கள் மத்தியில எழும்பி இருக்கிறது. இதனையும் தாண்டி மக்களுக்கான தனது குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார்கள். இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இன்றைக்கு உரையாற்றி வருகிறார்கள். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மாபெரும் பேர் இயக்கத்தை உருவாக்கி அந்த வலுவான ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக கட்டமைத்தவர், வளர்த்தெடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று சட்டப்பேரவையிலே இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் புகழாரம் சூட்டியிருக்கிறார். அவரின் வழியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த பேர் இயக்கத்தை ஏழை எளியோர், ஒடுக்கப்பட்டோர், விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், சிறுபான்மையினர், குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் என பல தரப்பு மக்கள் பயன்பெற ஒரு மாபெரும் பேர் இயக்கமாக மாற்றி வரலாற்றில் தனித்து போட்டியிட்டு வரலாறு காணாத வெற்றி வாகை சூடிய இந்த இயக்கத்திற்கு இன்னும் உயிரோட்டமாக இருப்பவர் எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா என்று மகுடம் சூடியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. இந்த இருவரும் தலைவர்களுடைய ஆட்சியோடு அவர்களுடைய வழியிலே தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த பேர் இயக்கத்தை கட்டிக்காட்டு இந்த இயக்கம் உயிர்ப்போடும் துடிப்போடும் செயல்படும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்ட கனவை நிறைவேற்ற சாதாரண தொண்டனாக எனக்கு அதாவது அந்த பொறுப்பு உள்ளது என்பதை உளப்பூர்வமாக உணர்ந்து செயல்பட்டு வருகிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மாண்புமிகு அம்மா அவர்களுடைய எதிர்பாராத மறைவிற்கு பிறகு 4 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலே அம்மாவின் அரசு மூலம் அர்ப்பணிப்பு உணர்வோடு சிறந்த ஆட்சியை தமிழக மக்களுக்கு வழங்கினோம் என்று தெரிவித்து பேசி வருகிறார். இந்த பெரும் பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய எங்கள் கழக முன்னோடிகளுக்கும் தலைவர்களுக்கும் சோதனைகளை சாதனையாக்கி அம்மாவினுடைய கனவை நனவாக்கி என்னோடு தேர்தலில் நிற்கும் கழக நிர்வாகிகள், கோடான கோடி தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த தருணத்தில தனது நன்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைய சட்டப்பேரவையிலே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றதை தொடர்ந்து கடந்த 59 ஆண்டுகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மக்கள் இயக்கம், பேர் இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தொடர்ந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்தபோதும் 31 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த இயக்கம் தமிழகத்திலே ஆண்டிருக்கிறது. நல்ல ஆட்சியை மக்களுக்கு வழங்கி இருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு சத்துணவு திட்டம் உட்பட எண்ணற்ற திட்டங்களால் தொடங்கி பல்வேறு திட்டங்கள் மக்களுக்காகவே செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. உயர்கல்வி, பொறியியல் கல்வி மற்றும் மருத்துவ கல்வி என்று தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதற்கு காரணமானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பொறியியல் மற்றும் மருத்துவ கல்வி என பலவற்றை தொடங்க ஏதுவான சூழ்நிலையை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கிராமம் முதல் மாநகரமான சென்னை வரை மருத்துவத்துறையில வலுவான கட்டமைப்பை ஏற்படுத்தியதன் விளைவாக மருத்துவத்துறையில் தமிழ்நாடு பெருவளர்ச்சி கண்டது.
ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி பெற்று இன்று ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்களை உருவாக்கி அந்த மாணவ மாணவிகள் ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் மருத்துவ கனவை நினைவாக்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சட்டப்பேரவையிலே முழங்கி வருகிறார். தமிழ்நாடு முழுவதும் தரமான சாலைகள், ஊரகம் மற்றும் நகர்ப்புறங்களிலே குடிநீர் வழங்குதல், அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுத்தல் போன்ற எண்ணற்ற திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக தமிழகம் இன்று அனைத்து துறைகளிலும் அன்றே முன்னேறிவிட்டது. முன்னேறி இருந்ததை இன்றைக்கு சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். கொரோனா பாதித்த போது 2020-21 ஆண்டு, அதாவது இந்தியா முழுவதும் பொருளாதார நிலையில எதிர்மறை வளர்ச்சி கண்ட போது தமிழ்நாடு நேர்மறை வளர்ச்சி கண்டது. இது அதிமுகவினுடைய ஆட்சியினுடைய மாபெரும் சிறப்பு சாதனை என்று இன்றைக்கு சட்டமன்றத்திலே சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். இடைக்கால நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை பற்றி பொதுவான கருத்து பற்றி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே தெரிவித்து வரக்கூடிய அந்த கருத்து, இந்த மாமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலே எனது கருத்துக்களை நான் தொடர்ந்து தெரிவித்து வருகிறேன் என்று குறிப்பிட்டு பேசி வருகிறார். 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் இடைக்கால நிதிநிலை அறிக்கை 17/2/2026 என்று சமர்ப்பிக்கப்பட்டது. 2021 ஆண்டு திமுக தலைமையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டுகளுக்கான முழுமையான நிதிநிலை அறிக்கைகளையும் தற்போது ஒரு இடைக்கால நிதிநிலை அறிக்கையும் இந்த அரசு தாக்கல் செய்திருக்கிறது. ஒரு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது அரசுக்கு வரக்கூடிய வருவாயும் அதனுடைய செலவினத்தையும் இவை இரண்டுக்கும் இடையே எப்படி நிதி சமன் செய்யப்படுகிறது என்பதை குறிக்கக்கூடிய ஆவணமாகும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்து வருகிறார். இதில் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் தவறில்லை, ஆனால் வருவாய் பற்றாக்குறை இருக்கக்கூடாது. உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்கு கடன் வாங்குவதிலும் தவறில்லை, ஆனால் அந்த நிதி பற்றாக்குறையை குறைப்பதற்கான வழிவகைகளையும் வாங்கும் கடனை கட்டுப்படுத்தி திருப்பி செலுத்துவதற்கான வழிமுறைகளையும் கண்டறிந்து ஆராய்ந்து அதற்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவதே ஆக்கப்பூர்வமான ஒரு அரசினுடைய கடமையாகும். இது வரவு செலவு திட்டம் பிரதிபலிக்கக்கூடிய விஷயமாகும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார். இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையில நிதி மேலாண்மையுடைய சாரத்தை குறிப்பிடக்கூடிய அவர் 2025-26 வரவு செலவு இந்த திட்டத்தின்படி பெறப்படக்கூடிய நிகர கடனுடைய அளவு, அதாவது 1,05,000 கோடி. ஆனால் திருத்திய மதிப்பீட்டின்படி நிகர கடனுடைய அளவு 1,24,000 கோடி, அதாவது 19,000 கோடி அதிகரித்து விட்டது என்பதை புள்ளி விவரத்தோடு இன்றைக்கு சட்டப்பேரவையிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எடுத்துரைத்து பேசி வருகிறார். 2025-26 வரவு செலவு திட்டத்தின்படி வருவாய் பற்றாக்குறை, அதாவது ரூபாய் 41,635 கோடி. ஆனால் திருத்திய மதிப்பீட்டின்படி வருவாய் பற்றாக்குறை 69,219 கோடியாக உயர்ந்துவிட்டது என்றும் 2025-26 வரவு செலவு திட்டப்படி நிதி பற்றாக்குறை 1,06,968 கோடி. ஆனால் திருத்திய மதிப்பீட்டிலே நிதி பற்றாக்குறை 1,24,000 கோடியாக உயர்ந்திருப்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதனை துல்லியமாக எடுத்துரைத்து பேசி வருகிறார். 2025-26 வரவு செலவு திட்டத்தின்படி மூலதன செலவு 57,231 கோடியாகும். ஆனால் இன்றைக்கு திருத்திய மதிப்பீட்டுடைய மூலதன செலவு 51,442 கோடியாக குறைந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். இவையெல்லாம் சிறப்பான நிதி நிர்வாகத்தை காட்டுகின்றதா என இந்த அரசை பார்த்து, இன்றைக்கு சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய இந்த அரசை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். தற்போதைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழக அரசுக்கு பெரும் நிதிச்சுமை இருப்பதாகவும், குறிப்பாக நிதி மேலாண்மையிலே வருவாய் பெருக்குவதற்காக இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் திரு ரகுராம் ராஜன் அவர்கள் தலைமையில பொருளாதார வல்லுநர்களை உள்ளடக்கிய குழு ஒன்றை அமைத்தது. அந்த குழு கடந்த 5 ஆண்டுகளாக வருவாயை பெருக்க என்ன யோசனை தெரிவித்தது என்று தெரியவில்லை என்று வேதனை தெரிவித்திருக்கிறார். கண்ணை மூடிக்கொண்டு கடன் வாங்கலாம் என்ற யோசனையை அக்குழு தெரிவித்ததோ என்னவோ, தமிழகத்தில் 73 ஆண்டு காலமாக, அதாவது மொத்த கடனாக 5 லட்சம் கோடி ரூபாய் வாங்கிய நிலையில இந்த திமுக அரசு 5 ஆண்டுகளில் சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு
கடன் வாங்கி உலக சாதனை புரிந்திருப்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் இந்த ஆட்சியினுடைய அவலத்தை தோலுறுத்தி காட்டி பேசி வருகிறார். 2026-27 இறுதியிலே தமிழ்நாட்டினுடைய நிகர கடனுடைய அளவு அதாவது 10.99 லட்சம் கோடியாக உயர்ந்துவிடும். அதாவது 2026-27 இறுதியிலே தமிழ்நாட்டினுடைய நிகர கடனுடைய அளவு 10.99 லட்சம் கோடியாக உயர்ந்துவிடும் என்று வேதனை தெரிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. இந்த கடன் எல்லாம் மக்களுடைய தலையிலே இன்றைக்கு இடி விழுவது போல இறக்கி வைத்திருக்கிறீர்களே என்ற வேதனையோடு ஆதங்கத்தோடு மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையோடு இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஒரு பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏனென்றால் எதிர்காலம் என்பது ஒரு முற்போக்கு சிந்தனையுள்ள ஒரு அரசியல் வாதி என்பதை பொதுச் செயலாளர் அவர்கள் சிந்தித்து இந்த கேள்வியை இன்றைக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசால் வாங்கப்பட்ட கடனிலே தமிழகத்தினுடைய உள்கட்டமைப்பு வசதிக்காக எத்தனை லட்சம் கோடி செலவிடப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மூலதன செலவுக்கு எவ்வளவு செலவிடப்பட்டது, அதனால் ஏற்படுத்தப்பட்டுள்ள கட்டமைப்பு எவை இதற்கு சரியான பதில் கிடைக்காது என்று தெரிந்திருந்தும் கூட, ஏனென்றால் பெறப்பட்ட கடனில் பெரும்பகுதி வருவாய் செலவிற்கு செலவிடப்பட்டுள்ளது. இவைதான் முறையான நிதி நிர்வாகத்திற்கு அழகா என்று சட்டமன்றத்தில் இந்த அரசை பார்த்து கேள்வி எழுப்பி வருகிறார். இவை பற்றி நிதித்துறைக்கோ அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ பதிலுரையில் பேரவையில் விளக்குவார் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனால் விளக்கம் வருமா என்பது மிகப்பெரிய கேள்விதான் என்பதை மக்கள் அறிவார்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சுட்டிக்காட்டி பேசி வருகிறார்கள். இடைக்கால பட்ஜெட் என்றால் அவசியமான பணிகளுக்கான மற்றும் எதிர்பாராத செலவினம் தொடர்ந்து நடைமுறைகளில் இருக்கக்கூடிய திட்டங்கள் ஆகியவற்றை நிதி ஒதுக்கீடு மட்டுமே இருக்கும். புதிய திட்டங்களுக்கு அறிவிப்பு இருக்காது. இது காலமாக பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறை. ஆனால் சட்டமன்றம் கூடுவது குறித்து அறிவிப்பு வெளியே வந்தவுடன் அந்த அறிவிப்பு என்னவா இருந்தாலும் கூட சட்டமன்றத்திலே அதை வெளியிடப்பட வேண்டும் என்பதுதான் இதுவரை பின்பற்றப்பட்டு வந்த மரபு. ஆனால் இந்த மரபுகளை எல்லாம் மீறி இன்றைக்கு இந்த அரசு நடப்பதுதான் தற்போது நாட்டை ஆளக்கூடிய திமுக அரசினுடைய அவல நிலை என்பதை இன்றைக்கு சட்டமன்றத்திலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தோலுரித்து காட்டி இந்த அரசினுடைய அவலத்தை அவர்கள் விலக்கி வருகிறார். அதே போன்று இரவோடு இரவாக வருங்காலத்திற்கு விடுவிக்கப்பட வேண்டிய நிதியை நடைமுறையில் உள்ள திட்டத்தை நிறுத்த முயல்வதாக கற்பனையான ஒரு விஷமத்தனமான உண்மைக்கு புறமான காரணத்தை சொல்லி வங்கி கணக்கிலே வரவு வைப்பது வேடிக்கையாக இருக்கிறது. இது உங்களுக்கு உள்ள தேர்தல் பயத்தை இது காட்டுகிறது. இரவோடு இரவாக வருங்காலத்திற்கு விடுவிக்கப்பட வேண்டிய ஒரு நிதியை நடைமுறையிலே இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நிறுத்த முயல்வதாக கற்பனையான ஒரு விஷமத்தனமான உண்மைக்கு புறம்பான ஒரு காரணத்தை இந்த அரசு சொல்லி வங்கி கணக்கின் மூலமாக வரவு வைப்பது என்பது வேடிக்கையாக இருக்கிறது. இது உங்களுக்கு உள்ள தேர்தல் பயத்தை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறது என்று இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசி வருகிறார். தேர்தல் நடைமுறைப்படி நடப்பு திட்டங்கள் எதுவும் நிறுத்தப்படுவதில்லை. எனவே உரிமை தொகை திட்டங்கள் நாங்களே நிறுத்த வேண்டும். அதற்கான அவசியமும் எங்களுக்கு இல்லையே, பிறகு ஏன் நீங்கள் இதை செய்தீர்கள் என்ற நிலையில குறிப்பாக இந்த அரசு தேர்தல் பயத்தால் இந்த வேலையை செய்திருப்பதை அம்பலப்படுத்தி இன்றைக்கு சட்டமன்றத்திலே உரையாற்றி வருகிறார்கள். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மாதம் 2000 ரூபாய் வழங்குவதாக உறுதியளித்தோம். இந்த நிலையில ஏன் இந்த விஷமத்தனமான பிரச்சாரம்? கோடை இன்னும் தொடங்காத நிலையில் கோடை நிவாரணம் வழங்கிய ஒரே அரசு இந்த திமுக அரசுதான். நாங்கள் இதை எதிர்க்கவில்லை. கடன் பெற்றுத்தான் இந்த அரசு வழங்குகிறது என மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை சட்டமன்றத்திலே சுட்டிக்காட்டி பேசி வருகிறார்கள். ஆனால் அவசரமாக சம்பந்தமில்லாத காரணம் சொல்லி ஏன் இந்த நிதியை வழங்க வேண்டும், அப்பட்டமாக தேர்தலுக்கு வழங்கப்படும் கையூட்டுதான் இது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார். இதை 1.31 கோடி பெண்களுக்கு வழங்கி நீங்கள் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் வைத்திருப்போருக்கு ஏன் வழங்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். தேர்தல் அடுத்து நாட்கள் இருக்கிற நிலையில தேர்தலுடன் அந்த ஸ்டண்டாக இந்த அரசு இதை செய்து கொண்டிருக்கிறது. இதை ஏன் இப்படி செய்ய வேண்டும்? இதற்கு தேர்தல் பயம்தான் முக்கிய காரணம் என்பதை மக்கள் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். 2026-27 நிதியாண்டில்
புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய அரசு தயாரிக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கையின்படி ஒவ்வொரு துறைக்கும் நிதி ஒதுக்கீடு செய்வது என்பது வழக்கமான ஒரு செயலாக இருக்கும். குறிப்பாக அந்த ஆண்டு இந்த அரசு 2026-27 நிதியாண்டிற்கான தொகையில் ஒதுக்கீடு தொகையில இருந்து பல்வேறு துறைகளுக்கான பணிகளுக்கு ஒப்பந்த புள்ளி கோருவது எந்த வகையில் நியாயம்? இது மிகப்பெரிய தவறு அல்லவா? இது ஒரு ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை இது கேள்விக்குறியாக்கக்கூடிய செயல் அல்லவா என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார். குறிப்பாக இந்த அரசு 2026-27 நிதியாண்டிற்கான ஒதுக்கீட்டு தொகையில் இருந்து பல்வேறு துறைகளுக்கான பணிகளுக்கு ஒப்பந்தம் தற்போது கோருவது என்பது எந்த விதத்தில் இது நியாயம்? இது மிகப்பெரிய தவறு அல்லவா என்று சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். நிறைவேற்றப்படாத பல தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்ந்து இந்த அரசு மக்களை வஞ்சிக்கும் விதமாக இருக்கிறது என்பதையும், நிறைவேற்றாத வாக்குறுதிகள் குறித்து பல முறை நான் இந்த சட்டமன்றத்தில் பேசிவிட்டேன். நீங்கள் சதவீத கணக்கு என்று சொல்லி மாறி மாறி புள்ளி விவரத்தை கொடுத்து மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் உண்மையான எண்ணிக்கையை சொல்லுகிறோம். எனினும் ஒரு சிலவற்றை மட்டும் மீண்டும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் என்று அதனை சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நேரலை இல்லை என்றாலும் பரவாயில்லை, என்னுடைய மக்களுக்காக ஜனநாயகத்தை நான் மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக இந்த சட்டமன்றத்தில் உரையாற்றி வருகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் ஆண்டுக்கு 100 நாள் வேலை, அதற்கு மேல் சட்டமன்றம் நடைபெறும் என்று வாக்குறுதி 326 நீங்கள் அளித்தீர்கள். ஆனால் 5 ஆண்டுகளிலே இப்போது நடைபெறும் கூட்டத்தையும் சேர்த்து மொத்தம் 156 நாட்கள் தான் தற்போது நடந்திருக்கிறது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார் இந்த பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சிக்கு. நீட் தேர்வு ரத்து 160 நாள். இது என்ன? அதாவது நீட் தேர்வு ரத்து என்பது திமுகவுடைய தேர்தல் அந்த அறிவிக்கை எண் 160. இது என்ன ஆனது என்பதை மக்கள் அறிவார்கள். நீட் தேர்வின் ரகசியம் காக்கப்படும். நீட் தேர்வு ரகசியம் எங்களுக்கு தெரியும். முதல் கையெழுத்தே நீட் தேர்வு தான் என்றெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்துவிட்டு இன்றைக்கு நீட் தேர்வினால் பல மாணவர்களுடைய உயிரை குடித்ததுதான் மிச்சம் என்பதை இன்றைக்கு சட்டமன்றத்தில் நீட் தேர்வு ரத்து நாடகத்தை பற்றி தொழிலுறுத்தி காட்டி பேசி வருகிறார். அரசு காலி பணியிடங்கள் 5.50 லட்சம் நிரப்பப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதி எண்ணாக திமுக தேர்தல் வாக்குறுதி 187, 188 மற்றும் 189 தெரிவித்தீர்களே. இன்றைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள், அதே போன்று தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் என போராடி வருகிறார்கள். ஒரு ஆசிரியர் கண்ணன் என்பவர் கூட உயிரிழந்து போனார். அப்போது கூட இந்த அரசுக்கு ஈவு இரக்கம் வரவில்லையே என்கிற வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார். தனியார் துறைகளிலே இன்றைக்கு 10 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்று உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி 185 என்கிற எண்ணை குறிப்பிட்டு பேசினீர்களே. 185 தேர்தல் வாக்குறுதி என்னாட்சி முதல்வரே என்கிற ஒரு நிலையிலே இன்றைக்கு சட்டமன்றத்திலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார். அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியின் திமுகவுடையது 309. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய தொடர் போராட்டங்களுக்கு பிறகும் கூட இந்த அரசு ஆட்சியுடைய இறுதியிலும் கூட ஏற்கனவே மத்திய அரசு கொண்டு வந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், அதாவது யூனிஃபார்ம்டு பென்ஷன் ஸ்கீம் பெயரை மாற்றிவிட்டு சிறிய மாறுதல்களோடு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று அறிவித்துள்ளீர்களே. இது அரசு ஊழியர்கள் கோரிய பழைய ஓய்வூதியமா? அது பங்களிப்பு, அதில் உங்களுடைய பங்களிப்பு என்ன? நீங்கள் வழங்கிய பங்களிப்பு ஓய்வூதியம் என்ன என்று அடுக்கடுக்கான கேள்விகளை இன்றைக்கு சட்டமன்றத்திலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எழுப்பி வருகிறார். பழைய ஓய்வூதியம் வழங்குவதற்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் நன்கு அறிவார்கள். நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் ஒரு சில 100 நாள் வேலை திட்ட பணிகளிலே, அதாவது 100 நாள் வேலை திட்ட பணிகளின் நாட்களை உயர்த்துவது, உயர்த்தப்பட்ட தாலிக்கு தங்கம், கேஸ் மானியம், பெட்ரோல் டீசல் விலை குறிப்பு, இளைஞர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி, அனைத்து உணவுப் பொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை, கட்டுமான பொருட்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலை சேர்த்தல், பொது விநியோக திட்டத்தில் ஒழுங்கு வழங்குவது மற்றும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு நிறுவனங்களிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்படவில்லை என்று அடுக்கிக் கொண்டே போக முடியும் என்று சட்டமன்றத்தில் இன்றைக்கு திமுக அரசினுடைய அவலங்களை இன்றைக்கு தோலுரித்து காட்டி வேதனையோடு மக்களை இந்த அரசு வஞ்சித்திருப்பதை சுட்டிக்காட்டி பேசி வருகிறார்கள். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாத காரணத்தினால் இந்த தமிழ்நாடு ஒரு போராட்டக்களமாக மாறி இருக்கிறது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், கிராமப்புற செவிலியர்கள், வருவாய்த்துறை ஊழியர்கள் என
அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு போராட்ட களத்திலே இந்த அரசு தள்ளி இருப்பதை வேதனையோடு அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். திமுக ஆட்சியில இன்றைக்கு ஒவ்வொரு மூலையும் போராட்ட களமாக மாறி இருப்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். வரவு செலவு திட்டத்திலே அறிவித்த நிறைவேற்றப்படாத திட்டங்கள் தேர்தல் அறிவிப்பின் பிறகு நிறைவேற்றப்படவில்லை என்று பார்த்தால் ஆட்சிக்கு வந்திருந்த நிதிநிலையை புரிந்து கொண்டு நிதி ஆராத்தை கையிலே வைத்துக் கொண்டு வரவு செலவு திட்டத்தில் அறிவித்த திட்டங்கள் பல திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றவில்லை, இதையும் என்னால் பட்டியலிட முடியும் என அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பட்டியலிட்டு காட்டி பேசி வருகிறார். 1000 தடுப்பணைகள் கட்டுவது என்று தெரிவித்தீர்களே, அது என்ன ஆனது? மேட்டூர் அமராவதி வைகை பேச்சுப்பாறை அணைகளுடைய கொள்ளளவை உயர்த்துவது, கிருஷ்ணா நீரை கொண்டு வர குழாய்கள் அமைப்பது, நகராட்சி பேரூராட்சிகளில் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளையும் மேம்படுத்துவது, உயர்நில மேலாண்மை அமைப்பது ஏற்படுத்துவது, பொது பயன்பாட்டுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவது, சென்னையை போஸ்டர் இல்லாத நகரமாக்குவது, நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் சென்னை முழுவதும் ஆளுங்கட்சியின் போஸ்டர்களே காட்சியளிக்கிறது. இதற்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? 11,721 கோடியில் நீரேற்று மின் உற்பத்தி நிலையங்கள் தனியார் முதலீட்டிலே அமைக்கப்படும் என்று சொன்னீர்களே, அது என்ன ஆனது? சென்னை தீவுத்துறையிலே நகர்ப்புற சதுக்கம் அமைப்பது என்ன ஆனது? பூந்தமல்லியிலே உயர் தொழில்நுட்ப சினிமா நகரம் அமைப்பது என்ன ஆனது? மகாபலிபுரம் அருகே விளையாட்டு நகரம் அமைப்பது என்ன ஆனது? சென்னைக்கு அருகே புதிய உலக தர நகரம் 2000 ஏக்கரிலே அமைக்கப்படும் என்று சொன்ன வாக்குறுதி என்ன ஆனது? ராமேஸ்வரம் மற்றும் ஓசூரிலே புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்று சொன்னது என்ன ஆனது? இதையெல்லாம் வெறும் அறிவிப்புகளோடு வெற்று அறிவிப்புகளாக இருக்கின்றன. நீங்கள் அறிவித்த அறிவிப்புகளாக இருக்கிறது, ஏன் செயல்பாட்டுக்கு வரவில்லை என்று கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலே 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துவிட்டு மீண்டும் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக ஆட்சி முடிகின்ற இந்த தருணத்திலே திமுக பல திட்டங்களை கொண்டு வருகிறீர்களே, பல திட்டங்கள் எங்கள் ஆட்சியிலே தொடங்கப்பட்ட நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை நீங்கள் பெயர் வைத்து திறந்து வைத்திருக்கிறீர்கள். அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனாலும் கூட இன்று அறிவிப்பு செய்கிற சில திட்டங்களுக்கு இந்த 55 மாதங்கள் நடைபெற்றிருந்தால் அதன் பயன்கள் மக்களை சென்று சேர்ந்திருக்கும் அல்லவா? அதை ஏன் செய்யவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 55 மாதங்களாக எதுவுமே செய்யாமல் இருந்துவிட்டு இப்போது திடீரென்று மகளிர் மாநாடு நடத்துவது, இளைஞர் மாநாடு நடத்துவது, விவசாயிகள் மாநாடு நடத்துவது, ஏன் மீனவர்கள் மாநாடு நடத்துவது, உங்கள் கனவை சொல்லுங்கள் என இந்த அரசு செலவிலே தேர்தல் பிரச்சாரம் செய்கிறீர்களே, இது எல்லாம் வேடிக்கையினுடைய உச்சமாக இருக்கிறது. கள நிலவரம் நிர்வாக சீர்கேடுகளால் சீரழிந்திருக்கக்கூடிய இந்த அரசை மக்கள் வெறுப்போடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எத்தனை மாநாடுகள் நடத்தினாலும் மக்கள் உங்களை உண்மையை உணர்ந்து உங்களை வீட்டுக்கு அனுப்புவது உறுதியாக இருக்கிறார்கள், அதில் உறுதியோடு இருக்கிறார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார். நிறுத்தப்பட்ட மக்கள் நல திட்டங்கள், அதாவது அதிமுக ஆட்சியிலே செயல்படுத்தப்பட்ட மக்கள் நல திட்டங்களை இந்த திமுக ஆட்சி பல திட்டங்களை மக்களுக்கான திட்டங்களை நிறுத்தி வைத்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டு பல திட்டங்களை இந்த அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நிறுத்தி இருக்கிறது. ஒரு சில தாமதமாக முடிக்கப்பட்ட திட்டங்களும் இதிலே இருக்கின்றன. குறிப்பாக பல திட்டங்கள் மூடுவிழா காணப்பட்டிருக்கிறது. தாலிக்கு தங்கம், ஏழை வீட்டு பெண்கள், அதாவது அந்த திருமணத்திற்காக வழங்கப்பட்ட தாலிக்கு தங்கம் என்கிற அந்த திட்டத்தை நிறுத்தி ஒரு தாலியை கூட இந்த அரசு வழங்க முடியவில்லை என்பதைத்தான் இந்த திட்டத்தினுடைய நிறுத்தம் இன்றைக்கு மக்கள் மத்தியில வேதனையையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருப்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். இதையெல்லாம் மணிகடன் 4.5 ஆண்டுகள் கழித்து சென்ற பிறகு இந்த 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும் வழங்கக்கூடிய மர்மம் என்ன என்ற கேள்வி இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட முழுமையாக வழங்கவில்லை, அதிலும் சில மாணவர்களுக்கு வழங்காமல் குறைபாடுகளோடு இருக்கிறது. இந்த மாணவர்களுடைய அந்த மடிகணினி, அந்த கணினி அறிவை இந்த அரசு தடை போட்டு இருக்கிறது. கணினி அறிவு பெறாமல் மாணவ சமுதாயத்தை இந்த அரசு சீரழித்திருக்கிறது என்பதைத்தான் இந்த மடிக்கணினி திட்டம் நிறுத்தம் என்பது பார்க்க முடிகிறது என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். மகளிருக்கு 2 சக்கர வாகன மானியம், அம்மா மினி கிளினிக், குடிமராமத்து திட்டம், அம்மா உணவகங்கள் நிதி முடக்கம், அம்மா மருந்தகங்கள் முதல்வர் மருந்தகம் என பெயர் மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டது, கடந்த 5 ஆண்டுகளாக கிறிஸ்துவ மக்கள் மேற்கொள்ளக்கூடிய ஜெருசலேம் பயணத்திற்கான உதவித்தொகை, முதல் 3
ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் மேற்கொள்ளக்கூடிய அச்சு யாத்திரைக்கு உதவித்தொகை வழங்கப்படவில்லை என அடுக்கடுக்காக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார்கள். பொங்கலுக்கு வழங்கப்படக்கூடிய விலையில்லா வேட்டிச்சாலை முழுமையாக வழங்கப்படவில்லை, விலையில்லா வண்டல் மண் வழங்கக்கூடிய திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பல திட்டங்கள் தாமதப்படுத்தி வைக்கிறீர்கள். இதெல்லாம் மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி, துரோகம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் இன்றைக்கு சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தாமதமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2ஆம் திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேட்டூர் காவிரி உபரி நீரேற்றக்கூடிய சரவாங்கா திட்டம் இன்னும் முழுமையாக நடைபெறவில்லை. நடந்தாய் வாழி காவிரி திட்டம், காவிரி ஆறு மற்றும் அதன் உபநதிகள் தூய்மைப்படுத்தக்கூடிய புனரமைக்கக்கூடிய திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட இந்த திமுக அரசு திறக்கப்படவில்லை. தலைவாசல் கால்நடை ஆராய்ச்சி மையம் மற்றும் அதன் முழுமையாக முற்று பெறவில்லை. ஆனால் நாங்கள் கொண்டு வந்த பல திட்டங்களை திறந்து வைத்து நீங்கள் பெயர் சுற்றி கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு வருத்தம் இல்லை. அப்படியாவது இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது என்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சியே. குறிப்பாக கோவை உட்பட தமிழகம் முழுவதும் பல பாலங்கள், மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்ற நாங்கள் கொண்டு வந்ததை நீங்கள் திறந்து வைத்தீர்கள் என்று அனைத்தையும் சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு தமிழகத்தில் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை தோலுரித்து காட்டி பேசி வருகிறார். ஆனால் அம்மாவினுடைய அரசு இன்றைக்கு கல்வித்துறையில எப்படிப்பட்ட சாதனைகளை புரிந்திருக்கிறது இந்த ஆண்டு ஆழ்ந்த போது என்பதை இன்றைக்கு புள்ளி விவரத்தோடு தெரிவித்து பேசி வருகிறார். அதாவது 17 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை, அதாவது திறந்த ஒரே அரசு தமிழகத்தில் அதிமுக அரசுதான் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஒரே ஆண்டில் மட்டும் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளன. அதாவது புரட்சித்தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் அம்மாவுடைய அரசு ஆட்சி காலத்திலும் 17 அரசு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்து மருத்துவத்துறையிலே மாபெரும் புரட்சி செய்த ஒரு அரசு என்றால் அது மக்கள் அரசாக விளங்கிய அதிமுக அரசு என்று தெரிவித்திருக்கிறார். புதிதாக 7 சட்டக் கல்லூரிகள், புதிதாக 21 பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள், புதிதாக 4 பொறியியல் கல்லூரிகள், புதியதாக 5 கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், புதியதாக 40 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், புதியதாக 248 பள்ளிகள் துவங்கப்பட்டிருக்கிறது. 117 தொடக்க பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. 1079 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. 6004 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்தியாவிலேயே 51.50% பெற்று முதலிடம், அதாவது 48% இன்றைக்கு திமுக ஆட்சியில குறைந்திருக்கிறது. அதிமுக ஆட்சியில அது 51.50% உயர்ந்து இருந்தது. இதுதான் உயர்கல்வித்துறையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாபெரும் சாதனை. அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கல்வி புரட்சி என்பதை இன்றைக்கு தமிழகம் அறிந்திருக்கிறது. 6 மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி, தென்காசி, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை என 6 மாவட்டங்கள் புதிய மாவட்டங்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்திலே மக்களுக்காக, மக்களுடைய தேவைக்காக, மக்களுடைய அந்த பிரச்சனைகளை புரிந்து கொண்டு புது மாவட்டங்களாக உருவாக்கப்பட்டது. குறிப்பாக திமுக அரசினுடைய நிதி ஒதுக்குவது இந்த மரபையெல்லாம் மீறி இருக்கிறது. அதே போன்று இந்த நிதி ஒப்பந்தங்கள் எல்லாம் தவறாக இருக்கிறது. இதற்கெல்லாம் தேர்தல் அறிக்கையை குறித்து கேட்டாலும் ஒன்றுமில்லை, வெள்ளை அறிக்கை குறித்து கேட்டாலும் இந்த அரசிடம் பதிலில்லை என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் இன்றைக்கு இந்த திமுக அரசினுடைய அவலங்களையும் அந்த அரசினுடைய அவலத்தால் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகளையும் இன்றைக்கு மாணவமணிகளாக இருக்கட்டும், மருத்துவ கல்வியாக இருக்கட்டும், ஏன் விவசாயிகளாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், இந்த நிலையில்தான் இந்த ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டி பேசிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக தொழில் முதலீடு பற்றி வெள்ளை அறிக்கை கேட்கிறோம். அது ஏன் இந்த அரசால் வெளியிட முடியவில்லை என்பதை இன்றைக்கு சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் 12.37 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு பெற்றதாகவும் 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டதாகவும் இதனால் 36 லட்சத்திற்கு மேலான இந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் என கூறுகிறார்கள். இதிலும் சதவீத கணக்கு சொல்லி அவற்றை நிறைவேற்றி உள்ளதாக கூறுகிறீர்களே. நிதிநிலை அறிக்கை, அதாவது உங்களுடைய நிதிநிலை அறிக்கை பக்கம் 51
முதலமைச்சர் அதாவது தொழில் முதலீட்டை ஈர்க்க துபாய், ஐக்கிய அரேபிய, சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து என பல நாடுகள் சென்று வந்திருந்தார். ஆனால் மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரப்படி தமிழ்நாடு பெற்ற அந்நிய முதலீடு 2022-23 20.157 கோடி, 2024-25 31.103 கோடி ரூபாய், 2025-26 ஜூன் வரை 22,902 கோடி தான். அந்நிய முதலீட்டை பெறுவதிலே தமிழ்நாடு 5வது இடத்திலே உள்ளது. தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக எங்கு உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் இந்த விடியா திமுக அரசை பார்த்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். தொழில் முதலீட்டை ஈர்க்க வெளிநாடுகளுக்கு சென்றதால் ஏற்பட்ட ஒப்பந்தங்கள், முதலீடுகள், அவற்றுடைய மதிப்பு, உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்பு, அந்நிய முதலீடுகளுடைய தற்போதைய நிலை, பணிகள் முடிவுற்று வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்கள், முழு விவரங்கள் அடங்கிய வெள்ளை அறிக்கை வெளியிட கோரியிருந்தேன். ஆனால் இதுநாள் வரை வெள்ளை அறிக்கை வெளியிடவே இல்லை. தொழில்துறை வளர்ச்சி பற்றி முதலமைச்சர் நேரடியாக, அதாவது கணினியில கண்காணிப்பதாக கூறியிருக்கிறார். அது பொதுமக்களுக்கு தெரிவிப்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது முதல்வர் அவர்களே என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த விடியா திமுக அரசை பார்த்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு பெருகும் போதை கலாச்சாரமாக இந்த அரசு தமிழகத்தை மாற்றியிருக்கிறது. இன்றைக்கு சட்டம் ஒழுங்கிலே சந்தி சிரிக்கக்கூடிய நிலையிலே தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு படுபாலத்திலே சென்று விட்டது. பொதுமக்கள் அச்சத்துடன் தினந்தோறும் தங்களுடைய வாழ்க்கையை கடக்க வேண்டிய, நடத்தி செல்ல வேண்டிய அவலத்திற்கு, துர்பாக்கியத்திற்கு இந்த அரசு தள்ளி இருக்கிறது. குறிப்பாக பொதுமக்களை பாதுகாக்க வேண்டியது அரசுடைய கடமை என்பதிலிருந்து இந்த அரசு முற்றிலுமாக தவறிவிட்டது. கொலை, கொள்ளை, வழிப்பறி, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் உள்ளது. சிறுமி முதல் வயது முதிர்ந்த பெண்கள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு தினந்தோறும் ஆளாக்கப்படுகிறார்கள். போதாக்குறைக்கு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. பொதுமக்களுடைய பாதுகாப்பு பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இளைஞர்களுடைய வாழ்வு சீரழிந்து வருகிறது, சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என வேதனையோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். போதைப் பொருள் கடத்தல், விற்பனை தங்கு தடையில்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஆளும் கட்சியினரே உடந்தையாகவும் நேரடியாகவும் செயல்படுவது வெட்கக்கேடானது, வெட்கி தலைகுடிய வேண்டிய செயலாகும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார். போதை பழக்கத்தால் இளம் தலைமுறையினர் வாழ்க்கை கேள்விக்குறியாகி உள்ளது. பள்ளி சிறுவர்கள், இளைஞர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி, அதாவது குற்றங்கள் பெருக்கி இருக்கிறது. போதை பழக்கத்தை தடுக்க இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்காமல் தவறிவிட்டது. டிஜிபி நியமனத்திலே இந்த அரசு சட்டம் ஒழுங்கு சீர்காட்டிலே காவல்துறையினுடைய செயல்பாடுகள் முற்றிலும் தோல்வி அடைந்துள்ள நிலையிலே காவல்துறை டிஜிபியில பதவி 6 மாதங்களுக்கு மேல் நிறுவப்படாமல் இருப்பதே மிகப்பெரிய சான்று என்று கூறலாம் என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கு காரணம் அரசுக்கு அடிமையாக செயல்படக்கூடிய அதிகாரிகள் நியமிக்க வேண்டும் என்கிற முயற்சியே முக்கிய காரணம். பொதுவாக காவல்துறை டிஜிபி அவர்கள் பணி ஓய்வு பெறுகிற போது 3 மாதங்களுக்கு முன்பே அந்த தகுதி வாய்ந்த அதிகாரிகளுடைய பெயர் பட்டியலை மத்திய தேர்வாணையம் UPSCக்கு அனுப்பப்பட்டு ஆய்வுகள் செய்யப்பட்டு பின்னர் 3 பேர் கொண்ட பெயர் பட்டியலை மாநில அரசுக்கு அது அனுப்பி வைக்கப்படும். அதிலிருந்து ஒருவரை டிஜிபியாக நியமிக்கப்படுவார்கள். இதையெல்லாம் முற்றிலுமாக இந்த அரசு காற்றிலே பறக்க விட்டிருக்கிறது. கடந்த ஆண்டிலே ஆகஸ்ட் மாதம் தமிழக டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற்ற போது இந்த அரசு டிஜிபி நியமன நடைமுறையை காற்றிலே பறக்க விட்டது. குறித்த காலத்திலே பெயர் பட்டியல் அனுப்பவில்லை. இன்று வரை பொறுப்பு டிஜிபி அவர்களே பணியாற்றி வருகிறார். பொறுப்பு டிஜிபி அவர்களும் விடுமுறையில் சென்றபோது அதற்கும் ஒரு பொறுப்பு டிஜிபி இந்த அரசு நியமித்தது. பொறுப்பு டிஜிபிக்கே பொறுப்பு டிஜிபி போட்ட ஒரே அரசு திமுக அரசு தான். டிஜிபி நியமனத்தில் தாமதப்படுத்துவது எதனால் இந்த அரசு இந்த அவையில விலக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏனெனில் தற்போது டிஜிபியினுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த அரசுடைய நிலைப்பாட்டிற்கு ஏற்ப பணியாற்ற மறுப்பார்கள் என்பதால் டிஜிபி நியமனம் தாமதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இது போன்ற ஒரு எண்ணம் தோன்றி இருக்கிறது, நீங்கள் இப்படித்தான் செய்வீர்கள் என்று. எனவே விரைவில் தகுதியுடைய அடிப்படையில டிஜிபி நியமனம் செய்ய வேண்டும் என்று இந்த அவையிலே கேட்டுக்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில வேளாண்மை துறை முதன்மைத்துறை என்று அழைக்கப்படுகிறது. சுமார் 65% மக்கள் வேளாண்மை மற்றும் அதன் உப தொழில்களை சார்ந்து இருக்கிறார்கள். பொருளாதார வளர்ச்சி முதன்மையான துறை ஏற்பட்டால்தான் அதில் மக்கள் பயன்பெறுவார்கள். குறிப்பாக வேளாண்மை துறையில 2024-25 ஆண்டில் தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் முதன்மையாக இருக்கிறது என கூறுகிறார்கள்.
ஆனால் இந்த ஆண்டில் விவசாயத்துறையினுடைய வளர்ச்சி எதிர்மறையாக இருக்கிறது. 1.81% தான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விவசாயிகளுக்கு விரோத அரசாக இந்த திமுக அரசு இருக்கிறது என்பதை சட்டமன்றத்தில் போட்டுரைத்திருக்கிறார்கள். நீங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய பொருளாதார ஆய்வு அறிக்கையின்படி பக்கம் 39-40 2014-15 முதல் 18-19 வரை முதன்மை துறையின் சராசரி வளர்ச்சி 5.65%. கொரோனா பாதித்த போது 2019-20 மற்றும் 2021 இந்த இந்த துறையினுடைய வளர்ச்சி 5.02%. ஆனால் உங்கள் ஆட்சியில் 21-22 முதல் 24-25 வரை இந்த வளர்ச்சி 3.85% மாபெரும் சரிவை சந்தித்திருக்கிறது என்று புள்ளி விவரத்தோடு எடுத்து பேசி வருகிறார். முதன்மை துறையில்தான் அதிக மக்கள் சார்ந்த விவசாயம், கால்நடை, மீன் வளர்ப்பு, காடுகள் வளர்ப்பு, சுரங்கம், அதே போல் அது சார்ந்து இருக்கக்கூடிய துறைகள் இதையெல்லாம் இந்த வளர்ச்சியெல்லாம் குறைந்திருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால் உங்கள் ஆட்சியினுடைய பெருமளவு மக்களுக்கு நன்மை கிடைக்கவில்லை என்பதையே இது பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தி இருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். இந்த அரசினுடைய குறிப்பாக தனி வேளாண் பட்ஜெட் என்ற அறிவிப்பால் விவசாயிகள் அதாவது எந்த விதமான நன்மையும் கிடைத்த பாடில்லை. தமிழகத்திலே வேளாண் வளர்ச்சி எதிர்மறையாக சென்று கொண்டிருக்கிறது. விவசாயிகள் மாபெரும் கண்ணீரை இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். குடிமராமத்து திட்டம் அதிமுக அரசு கொண்டு வந்த அற்புதமான திட்டம். அதை புறந்தள்ளி இந்த அரசு வேளாண்மைக்கு என தனி பட்ஜெட் போட்டு என்ன பயன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார். வேளாண்மை துறைக்கான தனி பட்ஜெட் என்ற பெயரிலே பல்வேறு துறைகள், ஊரக வளர்ச்சித்துறை, பட்டு வளர்ச்சித்துறை, வனத்துறை, கால்நடைத்துறை, பால்வளத்துறை, கூட்டுறவுத்துறை, மீன்வளத்துறை, வருவாய்த்துறை, தொழில்துறை போன்ற பல துறைகளில வேளாண் பணிகளுக்காக வழக்கமாக ஒதுக்கப்படக்கூடிய நிதியினை ஒன்றிணைத்து வேளாண் துறைக்கென தனியாக நிதிநிலை அறிக்கை ஒன்றை இந்த அரசு அறிவித்திருக்கிறது. அது வேடிக்கையினுடைய விந்தை என்பதை சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து டெல்டா விவசாயிகளுடைய நிலங்களை சட்ட பாதுகாப்பு அளித்தது அம்மாவினுடைய அரசு. 5 முறை கிருஷி கர்மான் விருது பெற்றது அதிமுக ஆட்சியில் என்பதை சுட்டிக்காட்டி வேளாண்மைக்கும் விவசாயிகளுக்கும் பாதுகாப்பான ஒரு அரசு அதிமுக ஆட்சி. ஆனால் இந்த அரசு குண்டர் சட்டத்தில் விவசாயிகளை கைது செய்ததுதான் திமுக அரசின் திராவிட மாடல் மெகா சாதனை என்றும் டெல்டா விவசாயிகளுக்கு என்று தனிப்பட்ட சிறப்பு திட்டங்கள் என்று எதுவுமே அறிவிக்கப்படவில்லை. மாறாக 3 ஆண்டுகள் குறுவை சாகுபடி காப்பீடு செய்யாதது இந்த அரசின் அடுத்த சாதனை. தமிழ்நாட்டிலே சிறு மற்றும் குறு விவசாயிகள் அதிகமாக இருக்கிறார்கள். அவருடைய வருமானத்தை உயர்த்துவதற்கோ அந்த உயர்த்தக்கூடிய வகையிலோ 5 ஆண்டுகளாக இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அது 3வது சாதனை. கறிக்கோழி வளர்க்கக்கூடிய தொழிலில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கையை வர்ணிக்காதது மட்டுமல்ல, அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் தொடர்ந்து கொடுமையாக்கக்கூடிய இந்த ஆட்சியிலே பல அவலங்கள் அரங்கேறி வருகிறது. அவருடைய வாழ்வு கேள்விக்குறியாக இருக்கிறது. 40,000 விவசாயிகள் மற்றும் 5 லட்சம் தொழிலாளர்கள் கறிக்கோழி வளர்ப்புக்கான கூலி, அந்த கூலியை கிலோ 6.50 உயர்த்த கோருவது, இதையெல்லாம் கரிசனை செய்து செய்யவில்லை இந்த அரசு என்பதை சட்டமன்றத்தில் இன்றைக்கு வேதனையோடு தெரிவித்து வருகிறார்கள். வேடச்சந்தூர், ஒட்டஞ்சத்திரம் மற்றும் தாராபுரம் ஆகிய பகுதிகளிலே பெருமளவு மருத்துவ குணம் கொண்ட கண்வள்ளிக்கிழங்கு மூலிகை பணப்பயிருக்கு இருக்கக்கூடிய சாகுபடியாக செய்யப்படுகிறது. விளைவிக்கப்பட்ட அந்த கண்வள்ளி கிழங்கு விதைகளுக்கு உரிய விலை கிடைக்காமல் அந்த வியாபாரிகள் சிண்டிகேட் அமைத்து மோசடி செய்வதாக விவசாயிகள் மீது இந்த அரசு குற்றம் சாட்டி வருகிறதே தவிர அதனை தவிர்த்துவிட்டு அவருக்கு உரிய விலையை சந்தைப்படுத்தவும் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை, இனிமேல் இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதை இந்த சட்டமன்றத்தில் வலியுறுத்துகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி பேசி வருகிறார். அதே போன்று திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலே பெருமளவு பருத்தி சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த சாகுபடி பருத்தியை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களிலே வெளி மாநிலங்களில் வியாபாரிகள் கலந்து கொள்ளாத வண்ணம் உள்ளூர் வியாபாரிகளே சிண்டிகேட் அமைத்து வியாபாரிகளுக்கு உரிய கிடைக்கவில்லை என்றும் இதை கண்டித்து பலமுறை நான் அறிக்கை விட்டிருக்கிறேன். டெல்டா மாவட்டத்திலே பருத்தி உற்பத்தியாளருக்கு திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என்று. இதுபோன்ற விவசாய விரோத போக்கிற்கு திமுக அரசு முற்றுப்புள்ளி இனிமேலாவது வைக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி பேசி வருகிறார்.
அதிமுக ஆட்சியில விவசாயிகள் பம்ப் செட்டுகளுக்கு தடையில்லாமல் 24 மணி நேரமும் மின்சாரம் வழங்கியது. ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் சுட்டு போட்டு மின்சாரம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய அரசாக இருக்கிறது. அம்மாவுடைய ஆட்சியில தமிழ்நாட்டில விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கும் விவசாயம் மற்றும் அதை சார்ந்திருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுடைய நலன் பாதுகாக்கப்பட்டது. விவசாயம் சார்ந்த உணவு பதப்படுத்தக்கூடிய தொழில் பூங்காக்களை நாங்கள் அமைத்திருந்தோம். காட்டு விலங்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பயிர் சேதங்களை தடுக்க உரிய நிவாரணங்களை வழங்கவும் இந்த அரசு எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் இன்றைக்கு சட்டமன்றத்தில் வேதனையோடு பதிவு செய்து வருகிறார். அதே போன்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தாமதப்படுத்தினால் நெல் கொள்முதலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள், கொள்முதல் நிலையங்களில் எதிரே குவிக்கப்பட்ட நெல்மணிகள் மழையிலே நனைந்து விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். மேலும் போதுமான அளவு சாக்கு பைகள், வேலையாட்கள் இல்லை. குறிப்பாக கொள்முதல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேரிலே சென்று ஆய்வு செய்தேன். முதலமைச்சர் நேரடியாக களத்திற்கு கூட வருவதில்லை. இந்த மக்களுக்கு, விவசாய மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இந்த அரசு இழைத்திருக்கிறது. குறிப்பாக சட்டமன்றத்தில் அதிமுக எழுப்பிய கவன ஈர்ப்பு தீர்மானம், உணவுத்துறை அமைச்சர் ஞாயிற்றுக்கிழமையிலெல்லாம் கொள்முதல் செய்யப்படுவதாக தெரிவித்தார். நான் சில நாட்களுக்கு முன்பு டெல்டா மாவட்டங்களுக்கு சென்றபோது அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் கூறியதை அமைச்சர் சட்டமன்றத்தில் கூறியதற்கு மாறாக இருக்கிறது. இது உண்மைக்கு புறம்பான தகவல் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் எடுத்துக்காட்டி பேசி வருகிறார். விவசாயிகளுடைய நலனை முன்னிலைப்படுத்தாமல் வேளாண் இளைஞர்கள் வியாபாரிகளுடைய நலனை காக்கும் அரசாக இந்த அரசு திகழவில்லை. ஆனால் அதிமுக அரசு அப்படி திகழ்ந்தது. வேளாண்மையை பொறுத்தவரை புள்ளி விவரங்கள் தயாரிக்கப்பட்ட அறிக்கையாகவே இது இருந்ததை தவிர தனி வேளாண் பட்ஜெட்டால் விவசாயிகளுக்கு எந்த விதமான நன்மையும் இந்த அரசினால் கிடைக்கவில்லை என்று விவசாயிகளுடைய விரோத அரசாக இந்த அரசு இருக்கிறது என்று வேதனையோடு அதிமுக பொதுச் செயலாளர் பேசி வருகிறார். அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு உணவு பதப்படுத்தக்கூடிய கொள்கை 2018 வெளியிடப்பட்டது. குறிப்பாக முதல் திட்டமாக கங்கை கொண்டானிலே 77.94 கோடி, திண்டிவனத்திலே 120 கோடி மற்றும் தேனியிலே 70 கோடி ஆகிய இடங்களிலே பதப்படுத்தக்கூடிய, அதாவது பூங்காக்கள் அமைக்க அனுமதிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சேலம், மதுரை ஆகிய மாவட்டங்களிலே உணவு பதப்படுத்தக்கூடிய பூங்காக்கள் அமைக்க திட்டமிட்டு தயாரிக்கப்பட்டு நபார்டு வங்கிகள் மூலமாக அனுமதி பெறப்பட்டு அந்த இந்த திட்டங்களை கூட இன்றைக்கு திமுக அரசு முறையாக செயல்படுத்தப்படவில்லை. நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது மிகப்பெரிய வேதனையை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டுதோறும் மாறுபடும். ஆனால் பெரும்பாலும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் இந்திய அளவிலை விட அதிகமாகவே இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் அப்படித்தான் இருந்தது. கொரோனா பாதித்த 2020-21 ஆண்டில் கூட இந்தியாவினுடைய வளர்ச்சி எதிர்மறையாக இருந்த போதும் கூட தமிழ்நாடு மட்டும் நேர்மறை வளர்ச்சி கண்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுகளாக கொடுத்த அந்த அடித்தளம் தான் தற்போது தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு ஒரு காரணம் என்பதை திமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கு சட்டமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். 2024-25 உற்பத்தி துறையில இந்தியா 4.50% வளர்ச்சி பெற்ற நிலையில தமிழ்நாட்டில் மட்டும் 14.70% என இந்த அரசு தெரிவிக்கிறது. நீங்கள் வெளியிட்டுள்ள பொருளாதார அறிக்கையில் பக்கம் 39-40 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2014-15 முதல் 18-19 வரை, அதாவது கொரோனா காலம் தவிர்த்து உற்பத்தித்துறை வளர்ச்சியில் சராசரி 10.46% இருந்தது. ஆனால் 2021-22, 24-25 திமுக ஆட்சியில் இந்த வளர்ச்சி 9.38% சரிந்திருக்கிறது. 2024-25 விவசாயத்துறை வளர்ச்சி தமிழ்நாடு 1.8, அதாவது மைனஸிலே சென்று கொண்டிருக்கிறது. இது எதிர்மறை வளர்ச்சியாக இருக்கிறது. 2023-24 1.96 எதிர்மறை வளர்ச்சியில இருக்கிறது. 2021-22 தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சியினுடைய விலை விகிதத்தில் 7.89% தான். ஆனால் அதே ஆண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 9.7%. 2022-23 தமிழ்நாட்டில் வளர்ச்சி 6.17%, இந்தியாவுடைய வளர்ச்சி 7.61%. 2023-24 தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி 9.26%, இந்தியாவினுடைய வளர்ச்சி 9.2%. 2021-22, 23 ஆகிய ஆண்டுகளில் தமிழ்நாடுடைய வளர்ச்சி விகிதம் இந்தியாவிலேயே விகிதத்தை விட குறைவுதான். இது குறித்தெல்லாம் இந்த முதல்வர் பேச மாட்டார் என சட்டமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பேசி வருகிறார். ஏதோ ஒரு ஆண்டில் வளர்ச்சி பெற்றதால் அதற்கு தான் காரணம் என
சுயத்தம்பட்டம் அடித்து சுய புகழ்ச்சி செய்து கொள்வீர்களே. 2025-26 இந்தியாவுடைய வளர்ச்சி 7.4% என புள்ளி வெளிவந்து விட்டது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் என்ன என்று தமிழ்நாடு அரசு இதுவரை ஏன் வெளியிடவில்லை? 2024-25 தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை விட 25-26 வளர்ச்சி குறைந்து விட்டதுதான் இதற்கு காரணமா என கேள்வி எழுப்பி நிதி அமைச்சர் தனது பதிலுரையை தெரிவிப்பார் என்று நினைக்கிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். பொருளாதார வளர்ச்சிக்கு திமுக காரணம் என்றால் 2024-25 அந்த ஆண்டுகளிலே பெற்ற வளர்ச்சியே 2022-23, 23-24 பெறவில்லை. 25-26 தமிழ்நாடுடைய வளர்ச்சி நிலை என்ன என முதலமைச்சரும் நிதி அமைச்சரும் விளக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார். பொருளாதார வளர்ச்சி விகிதம் அதாவது ஜிடிபி தமிழ்நாடு இந்தியாவுடைய ஒப்பீடு குறிப்பாக 2016-17 தமிழ்நாடு 7.5, இந்தியா 8.30. 2017-18 தமிழ்நாடு 8.59, இந்தியா 6.80. 2018-19 அதாவது தமிழ்நாடு 7.01, இந்தியா 6.50. 2019-20 தமிழ்நாடு 3.25, இந்தியா 3.90. மொத்தம் தமிழ்நாடு 26% ஜிடிபியில் இருந்தது, இந்தியா 25.50 இருந்தது. சராசரியாக 6.50% தமிழ்நாடும், இந்தியா 6.37% இருந்தது. தமிழ்நாடு தான் முதன்மையில இருந்தது அதிமுக ஆட்சி காலத்தில். அதே 2021-22 தமிழ்நாடு 7.89, இந்தியா 9.70. 2022-23 தமிழ்நாடு 6.17, இந்தியா 7.60. 2023-24 தமிழ்நாடு 9.26, இந்தியா 9.20. 2024-25 தமிழ்நாடு 11.19, இந்தியா 6.50. மொத்தம் 34.51 தமிழ்நாடு, இந்தியா 33. அதாவது தமிழ்நாடு சராசரியாக 8.62, இந்தியா 8.20. இப்படி திமுக ஆட்சியில இந்த ஜிடிபியினுடைய தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி விகிதம் எப்படி குறைந்திருக்கிறது என்கிற புள்ளி விவரத்தையும், அதாவது அதிமுக ஆட்சி எப்படி உயர்வாக இருந்தது என்பதையும் இன்றைக்கு சட்டமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புள்ளி விவரங்களோடு எடுத்து வைத்து பேசி வருகிறார். நிதிநிலை அறிக்கையினுடைய குறியீடு வருவாய் மற்றும் நிதி பற்றாக்குறை கொரோனா பாதித்த வருடங்களில் தவிர்த்து அதிமுக ஆட்சியில் 2018-19 வருவாய் பற்றாக்குறை 23,459 கோடியாக இருந்தது. இது பகிர்மான கழக கடன், அதாவது சுமார் 22,700 கோடி ஏற்றுக்கொண்டதால் ஏற்கப்பட்ட பற்றாக்குறை என்பதை இந்த அரசுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். 2019-20 இந்தியாவிலேயே பொருளாதார மந்த நிலையில் இருந்தபோது கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டு 3 மாதங்கள் வருவாய் பாதிப்பு ஏற்பட்டதால் வருவாய் பற்றாக்குறை மூலமாக 35,909 கோடியாகவும் 2020-21 கொரோனா பெருந்தொற்றால் வருவாய் இழப்பு, கொரோனா நிவாரணம் உதவிகள் வழங்கப்படாததால் வருவாய் பற்றாக்குறை 62,326 கோடியாக உயர்ந்தது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனால் 2021-22 திமுக ஆட்சி காலத்திலே வருவாய், ஜிஎஸ்டி வருவாய் அதிகரித்த நிலையிலும் கூட பொருளாதார வளர்ச்சி மீண்டும் இயல்பான நிலையிலேயே அடைந்ததும் உங்கள் வருவாய் பற்றாக்குறை 46,538 கோடியாக இருந்தது. 2022-23 வருவாய் பற்றாக்குறை அதாவது 36,215 கோடியாக மட்டுமே குறைந்தது. ஆனால் மீண்டும் 2023-24 வரவு செலவு மதிப்பீட்டிலே வருவாய் பற்றாக்குறை 37,540 கோடியாக குறையும் என காட்டிவிட்டு திருத்திய மதிப்பீட்டிலே 44,907 கோடி உயர்ந்து விட்டது. இது உங்களுடைய கணக்குப்படி 45,121 கோடி என்பதை இன்றைக்கு புள்ளி விவரங்களோடு தெளிவுபடுத்தி வருகிறார். 2024-25 வருவாய் பற்றாக்குறை கணக்கின்படி 45,840 கோடியாக நின்றும் 2025-26 வரவு செலவு பட்ஜெட்டில் அதாவது 41,635 கோடி எனவும் காட்டிவிட்டு திருத்திய மதிப்பீட்டில் தமிழக வரலாற்றில் இல்லாத அளவான 69,219 கோடி ரூபாய் உயர்ந்து விட்டது. அதே போன்று 2018-19 அதிமுக ஆட்சியில் வருவாய் பற்றாக்குறை 23,452 கோடி மட்டுமே. ஆனால் 2024-25 49,279 கோடியாக இது அதிகரித்திருக்கிறது. அதிமுக ஆட்சியினுடைய காலத்தை விட திமுக ஆட்சியிலே வருவாய் பற்றாக்குறை கணிசமாக ஏறி இருக்கிறது, அது உயர்ந்திருக்கிறது, ஆண்டுதோறும் உயர்ந்து இருக்கிறது. வருவாய் பற்றாக்குறை முற்றிலுமாக ஆற்றுவதற்கு நீங்கள் என்ன ஆற்றி இருக்கிறீர்கள் என்பதை
என்ன செய்திருக்கிறீர்கள் என்பது ஏன் இந்த போன்று ஆனது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போன்ற நிதி பற்றாக்குறை ஆண்டுதோறும் உயர்ந்து வருகிறது. 2025-26 கூட நிதிநிலை அறிக்கையின்படி அதாவது 1,06,968 கோடியாக இருந்தது. ஆனால் திருத்திய மதிப்பீட்டில் இது 1,24,000 கோடியாக உயர்த்தி விட்டீர்களே என்று தமிழகத்தினுடைய இன்றைக்கு இந்த நிதி பற்றாக்குறை நிதி ஆதாரம் அதிகரித்திருப்பதன் மூலமாக, அதாவது இவருடைய கடன் அளவு அதிகரித்திருப்பதன் மூலமாக இன்றைக்கு மக்கள் எந்த அளவுக்கு சுமையிலே தள்ளப்படுகிறார்கள் என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். மூலதன செலவை எடுத்துக்கொண்டால் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அன்றைய நிதியமைச்சர் பணிகள் செயலாளர் 2022 டிசம்பர் 7ஆம் தேதி இந்திய தொழில் கூட்டமைப்பு CII சென்னையில் நடத்திய நிதி கூட்டத்திலே ஒரு தகவலை சொல்லுகிறார். தற்போது ஆண்டுக்கு 25,000 கோடி என மூலதன செலவை அடுத்து 3 ஆண்டுகள் 3 மடங்காக்கி அதாவது 90,000 கோடியாக உயர்த்துவோம் என்று கூறினார். ஆனால் நிதியமைச்சர் கூறியபடி மூலதன உயர்வு உயர்ந்ததா என்றால் இல்லை. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2020-21 மூலதன செலவு 33,068 கோடியாக இருந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பின் 2021-22 37,010 கோடியாக மட்டுமே உயர்ந்தது. 2022-23 39,530 கோடியாக மட்டுமே இருந்தது. 2023-24 திருத்திய மதிப்பீட்டில் 45,532 கோடியாக இருக்கும் எனவும் 2024-25 வரவு செலவு திட்ட மதிப்பீடு 47,688 கோடியாக இருக்கும் என நிதிநிலை அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருந்தது. பொருளாதார வளர்ச்சி பற்றி பேசும் முதல்வர் அவர்களே மூலதன செலவை பற்றி மூச்சு விடுவதே இல்லை என்று இன்றைக்கு குற்றம் சாட்டி அதிமுக பொதுச் செயலாளர் பேசியிருக்கிறார். ஏனென்றால் 2025-26 57,237 கோடியாக மூலதன செலவு செய்யப்படும் என நிதிநிலை அறிக்கையில செலவிடப்பட்டு திருத்திய மதிப்பீட்டில் 57,237 கோடி அதாவது 51,442 கோடியாக குறைந்து விட்டது என்று 2025ஆம் ஆண்டு டிசம்பர் வரை சுமார் 25,000 கோடி செலவிடப்படவில்லை என்று மாநில கணக்காயர் புள்ளி விவரங்கள் தெரிவித்தன. இதுவும் இந்த கணக்கு வருகிற போது 40,000 கோடியை தாண்டுமா என்பதே சந்தேகம். இந்த நிலையில இந்த அரசு மூலதன செலவை எப்படி ஆண்டுதோறும் 90,000 கோடியாக உயர்த்தும்? அதாவது சுய விளம்பரம் மட்டுமே செய்து ஆட்சி நடத்தக்கூடிய திமுக அரசு கடன் வாங்குவதில் மட்டுமே தலைத்து விடவில்லை, அதிக கடன் பெற்றதாக இவர்கள் எதை பற்றியுமே உணரவில்லை, குறைப்பட்டுக் கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் அதிமுக ஆட்சி காலத்திலே அரசு இந்த வங்கிகளே வாங்கக்கூடிய கடன் இவற்றையெல்லாம் மக்களுடைய தலையிலே போகாத அளவிற்கு நாங்கள் எப்படி கட்டி காத்தோம் என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதிக கடன் பெற்றதாக எங்கள் அம்மா ஆட்சி குறை கூறிவிட்டு இந்த அரசு இந்த ஆண்டு வாங்கிய கடன் 1,20,636 கோடி. அதாவது இப்படி 5 ஆண்டில் இவர்கள் பெற்ற நிகர கடன் மட்டுமே 5 லட்சம் கோடி. இடைக்கால நிதிநிலை அறிக்கை 2026-27 இந்த அரசினுடைய மொத்த கடன் 10.99 லட்சம் கோடி என இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிறார். 2021-22 84,747 கோடி, 2022-23 73,957 கோடி, 2023-24 88,032 கோடி, 2024-25 1,04,319 கோடி, 2025-26 1,20,636 கோடி, 2026-27 எதிர்பார்க்கும் கடன் 1,19,397 கோடி. மலையே தலையை சுற்றுகிறது. இவர்கள் இந்த மக்களுக்கு தீர்த்தி வைத்திருக்கக்கூடிய கடன் சுமை என்று தெரிவித்து வருகிறார். தமிழ்நாடு மாநிலமாக உருவாகி 2020-21 வரை 73 ஆண்டுகளில் பெற்ற கடன் அளவை விட திமுக அரசு 5 ஆண்டுகளில் பெற்று இந்த கடன் சுமையை தமிழக மக்கள் எப்படி இவர்களுக்கு இந்த போன்ற ஒரு சுமையை ஏற்றி வைத்திருக்க என்பதை நன்கு அறிவார்கள் என சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். இந்த தொகை தமிழக மக்கள் அரசின் கடன் சுமை மட்டுமல்ல, தமிழக அரசின் கீழ் செயல்படக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரியம், போக்குவரத்து கழகம் போன்ற சுமார் 100க்கும் மேற்பட்ட வாரியங்கள், கழகங்கள் ஆகியவர்களுடைய கடன்களை சேர்த்தால் தமிழக மக்கள் ஒவ்வொருடைய தலையிலும் எவ்வளவு கடனை இந்த திமுக அரசு சுமத்தியுள்ளது என்பதை மாண்புமிகு நிதி அமைச்சர் தனது பதிலுரையில் விளக்கமாக தெரிவிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். 2021-22 இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அதாவது 4 ஆண்டுகளில் வருவாய் கணிசமாக அதிகரித்திருக்கிறது, பெறப்பட்ட கடன் அளவும் கணிசமாக அதிகரித்திருக்கிறது. ஆனால் மூலதன செலவு எதிர்பார்த்த அளவுக்கு அதிகரிக்கவில்லை. எந்த புதிய வளர்ச்சி திட்டங்களும் இந்த ஆட்சியில கொண்டு வரப்படவில்லை. இந்த நிதியெல்லாம் எங்கே சென்றிருக்கிறது? இது நிதி அமைச்சருக்கு முதலமைச்சரும் தான் இதற்கு விளக்கம் தர வேண்டும். குறிப்பாக திமுக அரசு விளம்பர மாடல் அரசு என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்து பேசி வருகிறார்.
2021 மே மாதம் முதல் கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழகத்திலே ஒரு ஆட்சி நடந்ததா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் பதில். ஏனெனில் என்ன நடந்திருக்கிறது? விளம்பரம் மட்டும்தான் நடந்திருக்கிறது. அதாவது உட்கார்ந்தால் விளம்பரம், நடந்தால் விளம்பரம், கை நீட்டினால் விளம்பரம் என அனைத்திலும் விளம்பரம் செய்யக்கூடிய ஒரே அரசு திமுக அரசு. ஒவ்வொரு துறையும் ஒரு பெயர் வைத்து திட்டங்களை அறிமுகப்படுத்துவது, விளம்பரம் செய்வது, பிறகு அதனை மறந்து விடுவது, இதுதான் இந்த திமுக அரசினுடைய வாடிக்கை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போன்று அன்றாட மக்கள் பிரச்சனைகளை பற்றி மீட்டெடுக்கும் முயற்சி இந்த அரசு அறவே செய்யவில்லை. இதை மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார். கல்வித்துறையில் மட்டும் 36க்கும் மேற்பட்ட மேலான பெயருடன் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக நான் கேட்கிறேன், புதுமை பெண் திட்டம், புதுமை பெண் திட்டத்தால் விரிவாக்கம், புதுமை பெண் திட்டத்தில் 3ஆம் பாலினத்திற்கு விரிவாக்கம், என்ன வித்தியாசம் எனக்கு புரியவில்லை. தமிழக முதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், நான் முதல்வன் UPSC முதல் நிலை தேர்வுக்கான ஊக்கத்தொகை திட்டம் 2025, நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம், கல்லூரி கனவு, உயர்வுக்கு படி, சிகரம் தொடு, அனைவருக்கும் IIT, இவை அனைத்துக்கும் மாணவர்கள் பள்ளிக்கல்வி முடித்தவுடன் மேற்கல்வியில் எதை தேர்ந்தெடுக்கலாம் என்பதுதான். எனவே 10க்கும் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் பள்ளி படிப்பு முடிந்தவுடன் என்ன படிப்பு படிக்கலாம், சேரலாம் என்பதுதான். இவை அனைத்தும் ஆண்டுக்காண்டு காலமாக அரசு மற்றும் தனியார் துறைகளுடன், பத்திரிகை துறைகளுடன் மாணவர்களை வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது இந்த விளம்பரம் செய்கிற ஒரு அரசாக திமுக அரசு இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஒட்டுமொத்த விளம்பர பெயர்களும் காட்டிக் கொண்டிருக்கிறது என பேசி வருகிறார். அரசினுடைய தோல்விகள், திமுக அரசினுடைய தோல்விகள். இந்த அரசு 2021 ஆட்சி பொறுப்பேற்ற பிறகிலிருந்து இன்று வரை புதியதாக எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தப்படவில்லை. அதிமுக அரசு கொண்டு வந்த மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் கட்டத்தை கூட தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போதுதான் குறிப்பாக இளைஞர்களுக்கு இந்த அரசு காலியாக இருக்கக்கூடிய 5.50 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும், தனியார் துறைகளிலே ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தீர்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 7000 பணியிடங்கள் நிரப்பப்படாமல், கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில 70,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. 5 ஆண்டுகளில் ஓய்வு பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 70,000. ஆகவே இந்த அரசு பணியிடங்களை நிரப்புவதில் தோல்வி கண்டிருக்கிறது ஸ்டாலினுடைய திமுக அரசு. இந்த நிலையில் தமிழ்நாடு தேர்வு ஆணையம் TNPSC குரூப் தேர்வு நடத்துவதிலே குளறுபடி ஏற்பட்டு தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றன. இது இந்த ஆட்சியினுடைய மற்றொரு சாதனை. இரவு பகலாக படித்த ஆயிரக்கணக்கான இந்த இளைஞர்களுடைய கனவு சிறந்து போயிருக்கிறது. அது கனவாகவே இருக்கிறது. இது மற்றொரு சாதனை. சீருடு பணியாளர் தேர்வு ஆணையம் குளறுபடி நடந்ததாகவும் நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்ட நிலையில நீதிமன்றம் தலையிட்டு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது இன்னொரு சாதனை. அண்மையிலே நடைபெற்ற உதவி ஆய்வாளர் தேர்வுகள் முடிந்து வெளியிடப்பட்ட சில மணி நேரத்திலே முடிவுகள் திரும்ப பெறவிட்டன. இது மேலும் ஒரு மைல்கல் போன்று திமுக அரசின் மற்றொரு சாதனை. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத்துறை பணியாளர்கள் தேர்விலே முறைகேடு நடந்ததாக மத்திய அமலாக்கத்துறை தமிழக DGPக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க கடிதம் எழுதி கூட இன்று வரை நடவடிக்கை எடுக்காமல் பொத்தி பாதுகாத்து வருகிறது திமுக அரசு. இது மற்றும் ஒரு சாதனை. டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய ஊழல் நடைபெற்றதாகவும், நகராட்சி நிர்வாகத்துறையிலே ஊழல் நடைபெற்றதாகவும், அதற்கு ஆதாரம் உள்ளதாகவும் மத்திய அமலாக்கத்துறை வெளிப்படையாகவே குற்றம் சாட்டிய நிலையில இதுவரை இந்த அரசிடமிருந்து இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்பதும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதும் தான் பட்டவர்த்தனமான உண்மை என அதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பிக்கும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டி பேசி வருகிறார். 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில சொத்து வரி 150 மடங்கு உயர்ந்து விட்டது. மின் கட்டணம் 62% உயர்ந்திருக்கிறது. இன்னும் பல தோல்விகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இது எல்லாம் இந்த திமுக அரசின் தோல்வி பட்டியல் என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திமுக ஆட்சியின் அவலங்களை தோலுரித்து காட்டி வருகிறார். அதே போன்று மத்திய அரசுடன் முரண்பாடு நாடகம். பல விஷயங்களில் தற்போது மத்திய அரசோடு முரண்பட்டு சண்டையிடும் இந்த திமுக அரசு தமிழகத்திற்கு குறைந்த அளவிலேயே பங்கீட்டு தொகை வருகிறது என்று கூறி ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யாமல் தவிர்ப்பது வாடிக்கையான ஒன்றாகிவிட்டது. புதியதாக ஆட்சி அதிகாரத்தில் அமரும் யாரோ ஒருவர் இப்படியெல்லாம் கூறினால் அவர்களுடைய அறியாமையை பார்த்து நாம் பரிதாபப்படலாம். காங்கிரஸ் ஆனாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி ஆனாலும் சரி, மத்தியில ஆட்சி அமைக்கும் போதெல்லாம் அவர்களோடு கூட்டு சேர்ந்து அனுபவித்த நீங்கள், அதிகாரத்தில் பங்கெடுத்த நீங்கள், தமிழகத்திற்கு இது போன்று குறைந்த அளவிலான நிதி பங்கு கிடைத்த போது அதை சரி செய்ய என்ன முயற்சி மேற்கொண்டீர்கள் முதலமைச்சரே என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீர்ப்பதற்கு மக்கள் தொகை அடிப்படையில வரி பகிர்வு மற்றும் மத்திய அரசுடைய கொள்கை மாற்றம் கொண்டு வருவதற்கு
தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு சென்றிருக்கக்கூடிய திமுக 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன முயற்சி செய்தார்கள்? இந்த ஆட்சியினுடைய மக்கள் படக்கூடிய அவலத்தை திசை திருப்ப மத்திய அரசுக்கு எதிராக போர் புரிவது போல போலி நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த 23ஆம் புலிகேசி என்று நிலையிலே இந்த சட்டமன்றத்திலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார். உங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழித்துவிட்டு நீங்களே பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறீர்கள். அவர்களை எதிர்த்து நீங்கள் போராட தயாரா என்றெல்லாம் எங்களை பார்த்து நீங்கள் வாய்ச்சாடால் விடுவதும் போகாத ஊருக்கு வழிகாட்டும் செயலாகும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். மாநில சுயாட்சி பற்றி நேற்று முதலமைச்சர் பேசுகிறார். கடந்த 15 ஆண்டு காலத்திலே மத்திய அரசில் பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் பங்கு வகித்தீர்கள். ஐக்கிய குஜராத், தேவகவுடா ஆகியோர் ஆட்சி காலத்தில் பங்கு வகித்தீர்கள். அப்போதெல்லாம் மாநில சுயாட்சி பற்றி நினைவுக்கு வரவில்லை. இப்போது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மக்களை ஏமாற்றும் மாநில சுயாட்சி பற்றி நீங்கள் நாடகம் நடத்தி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் வேதனையோடு பேசி வருகிறார். இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை கடந்த 5 ஆண்டுகளாக நிதி மேலாண்மையினுடைய படுதோல்வி அடைந்து விட்டதை பறைசாற்றும் அறிக்கை என பகிரங்கமாக இன்றைக்கு சட்டமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டி பேசி வருகிறார். இந்த அரசு விவசாய நலனில் அக்கறை காட்டாத அரசு திமுக அரசு, பெண்களுக்கு பாதுகாப்பு தர தவறிய அரசு திமுக அரசு, பொதுமக்களை அச்சுறுத்தி தமிழ்நாட்டை பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாற்றிய அரசு திமுக அரசு. இந்த அரசு துய சம்பட்டம் அளித்து விளம்பரத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அரசு திமுக அரசு. இளைஞர்களுடைய வாழ்க்கையை போதையால் சீரழிக்க தமிழகம் முழுவதும் தடையின்றி போதைப் பொருளை புழங்க விட்ட அரசு திமுக அரசு. துறைதோறும் லஞ்ச லாவணியத்தை பெருக்கி கஜானாவை சூறையாடிய அரசு திமுக அரசு. கட்சி தொண்டர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி ஒரே குடும்பம், அமைச்சர்கள் மட்டுமே தங்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய அரசாக கட்சி தொண்டர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி ஒரு குடும்பம் மற்றும் அமைச்சர்கள் மட்டுமே மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் அரசு திமுக அரசு. தேர்தல் ஆதாயத்திற்காக மட்டுமே நீங்கள் திட்டங்களை போடக்கூடிய அரசு திமுக அரசு. புது புது பெயரில் கொள்ளையடிக்கும் அரசு திமுக அரசு. திராவிட மாடல் என்ற முகமூடியை பயன்படுத்தி தங்களுடைய கொடூர முகத்தை மூடி மறைத்த அரசு திமுக அரசு. தமிழ்நாட்டை தலைகுடிய விட மாட்டோம் என்று சொல்லிவிட்டு 2G ஊழல் முதல் டாஸ்மார்க் உள்ளாட்சி கனிம வள கொள்ளை போன்ற எண்ணற்ற ஊழல்களை செய்து டாஸ்மார்க் இன்றைக்கு தமிழக மக்களுடைய தலையை தொங்கவிட்ட அரசு திமுக அரசு. இனியும் இந்த அரசு தொடரக்கூடாது. எனவே தமிழ்நாட்டின் நலன் கருதி இது தூக்கி எறியப்பட வேண்டிய அரசு திமுக அரசு. உங்கள் ஆட்சி நிலைக்கும் என்ற பகல் கனவில் மக்களிடம் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று மதப்போடு நீங்கள் கேட்கிறீர்கள். கடந்த 5 ஆண்டு காலமாக சொத்து வரி, மின்கட்டணம், குப்பை வரி என பல்வேறு கொடுமைகளால் மக்கள் அனுபவிக்கும் துயரங்கள், அவர்கள் தவிக்கும் தவிப்பு, தமிழக மக்களுடைய வேதனை உங்கள் காட்டாட்சி தர்பாருக்கு முடிவுக்கு வர வேண்டும். நிர்வாக திறனற்ற அரசு மீண்டும் வரக்கூடாது என்ற எண்ணமே மக்கள் மனதிலே இருக்கிறது. தமிழக மக்கள் உரத்த குரலிலே சொல்லுகிறார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வர வேண்டும், நல்லாட்சி தர வேண்டும், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நாங்களும் ஆளும் இடத்தில் இதே இடத்தில் இருப்போம், நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்று தெரியாது என்று இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான உரையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் திமுக அரசுடைய அவலங்களை, மக்கள் விரோத செயலங்களை, மாணவர்கள் விரோத செயல்களை, விவசாய விரோத செயல்களை, மீனவர் விரோத செயல்களை, நெசவாளர் விரோத செயல்களை, இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு விரோத செயல்களை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை, பாலியல் குற்றச்சாட்டுகளை, போதைப் பொருள் கலாச்சாரங்களை இன்றைக்கு தமிழகம் எப்படி சீரழிந்து இருக்கிறது என்று சுட்டிக்காட்டி இன்றைக்கு சட்டமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தோலுரித்து காட்டி பேசி வருகிறார்கள். அந்த அவலங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மஞ்சுளா.